ஆமாம் வீடியோ ஒரு நாள் சொல்லிக்கிறேன். வீடியோவுக்கு மைக் சொல்லிடுறேன். தீபாவளி தான் எண்ணெய் தேய்ச்சிட்டு தாமிரபரணி ஆற்று குளிக்கிறதா இருந்தது. இப்போ நாங்கள் குடும்பத்தோடு வந்து இன்றைக்கி இங்கே தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கோம். அதாவது தினத்தந்தியிலேருந்து சகோதரர் வந்திருக்கார்ல, அவர் தாமிரபரணி ஆற்றுல குளிக்கணும்னாரு. குளிச்சுட்டான். கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு போவேன். லூசு கண்ணு தூரப்பா, ஏல தூரப்பட லூசு, ஏல சீக்கிரம் எந்திரி. சீக்கிரம் பா. எங்கட 5 புரோட்டாப்பா. நண்பர்களே, இதற்கு பேர் முட்டை பிரியாணி, முட்டை பொரியல். இது புரோட்டா, இதுவும் முட்டை பொரியல். இதுல ஆம்லேட் இருக்கு. அது ஆம்லேட், ஒரு புரோட்டா ஆம்லேட். புரோட்டா காஞ்சது. இது சிக்கன் பிரியாணி. இன்னைக்கு நம்ம பாவநாசத்தில் குளிச்சுட்டு சிக்கன் பிரியாணியை ஓட்டி. இது அவளுக்கு, இது எனக்கு. சாப்பிடுவோம். காய்கறிகளும் பிரமாதம். பிரசாதம். இதுவே எனக்கு போதும். அன்பு நண்பர்களே, சாலையில் போகும்போது ரொம்பவே கவனமாக போங்க. அங்கே பாருங்க, அன்றைக்கெல்லாம் ஒரு மலைப்பாம்பு பாதி ரோடை கிராஸ் பண்ணுது. நம்ம நின்று அது போய்கிடட்டும் அப்படி நீங்கள் ஒருத்தரெல்லாம் பின்னாடி இருந்து வந்த வேகத்தில் அதோட கழுத்தாம்பட்டையில் ஏற்றிட்டு போகிறாரு. அந்த பாம்பு வந்த வேகத்தில் உள்ள போயிட்டு நல்ல வேலை அதுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கணும்னு கடலை வேண்டிவிடுவோம். அதுக்கு பாட்டு நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் சாலையை கடந்து போயிடும். ஆனால் நம்ம வண்டியில் போகும்போது வேகமாக போய் அது மேலே ஏற்றி வேணுக்குனே ஏற்றுற மாதிரி தான் நம்மளுக்குலாம் தோணும். அங்கே எதுக்கு நல்லவங்க நல்ல தைரியசாலியாக இருந்தால் இறங்கிலாம் பாம்பு அடிக்கணும். அதுமாரிலாம் பண்ணாதீங்க, பாவமாக இருக்கு. எந்த ஆதார் கார்டு? நண்பர்களே, எங்கே பாருங்க, நம்ம நண்பர்கள் வந்து பாம்பு அடிப்பட்டதுக்கு பார்க்க பாம்போட ஆன்மா சாந்தி அடையதுக்கு நம்ம கடவுளை வேண்டிவிடும். தூக்கி கீழே போட்டுருமா? நண்பர்களே, கவனமாக வாங்க, பாம்பு ஈம்புகளாக மேலே ஏற்றிடாமல் பார்த்து. நண்பர்களே, நம்ம ஊரில் பால் பாய்ஸுக்கு எல்லாருக்கும் 400 ரூபா தந்து 15 பார்சல் புரோட்டா 4 நாள் வச்சு கட்டி வாங்கிட்டு போய் சொல்லிட்டாங்க. நானும் தம்பி நாகேந்திரனும் வந்தோம். அண்ணன் நேற்று நம்ம ஊருக்கு மேட்ச் பார்க்க வந்தாங்க. அண்ணன் தான் மேட்ச்சை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ணன் எங்கே வேலை பார்க்காங்கன்னா ஜான் புரோட்டா ஸ்டாலில் தான் வேலை பார்க்குறாங்க. மறக்காமல் எல்லோரும் ஜான் புரோட்டா ஸ்டாலில் சாப்பிடுவாங்க. இப்போ புது இடத்துக்கு மாறி இருக்குது. பக்கத்தில் இருந்தது பழசு. இப்போ புதுசு இடத்துல வேறு லெவலில் இருக்குது. பில்டிங்லாம் வேறு லெவல். உள்ள கிச்சனு, இங்கே உட்காந்து சாப்பிடுமே 3 டேபிள், அங்கே வேலை நடக்கும். அண்ணன் விறுவிறுன்னு கட்டிட்டா 10 பார்சல். பந்து பாய்ஸ் தான். ஓ சரி சரி, ஜான் பிரபாகரன் அண்ணன் பேரில் தான் கடை ரன் ஆகிட்டு இருக்கு. நான் அது ஏன் லேபரும் நினச்சிக்கிட்டு நண்பர்களே. சேர்ந்தவர்களே, அண்ணன் ஜான் பிரபாகரன் கடைக்கு மறக்காமல் எல்லோரும் சாப்பிட வந்துருக்கேன். இப்போ கட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். பண்ணுங்களேன். சொல்லுங்க. பந்து வரைக்கும் போட்டு
புள்ள நண்பர்களே, ஆதி என்ன எல்லாத்துக்கும் புரோட்டா வாங்கி தந்திருக்காங்க. கட் பண்ணிடட்டா. பசங்களுக்கு பார்சல் பத்தல நண்பர். ரெண்டாவது நம்ம இப்போ யார் கடைக்கு வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா, நான் என் கை காசு போட்டு ஒரு 6 பேருக்கு நம்ம சிவராம் ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். தம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப வாங்கி நான் இந்த கடையில் தான் வந்து நம்ம பசங்க 1500 ரூபாய்க்கு வெயிட்டாக பில் வச்சுட்டு போனாங்க. தம்பி இல்லை 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 நண்பர்களே, வர புதன்கிழமை நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டில் ஒருத்தங்களுக்கு பிறந்த நாள். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டுட்டு தான் நீங்கள் சப்ஸ்கிரைபர் ரொம்ப கூச்சப்படுதாங்கிறதுனால புதன்கிழமை நான் தருண் நரேனு எல்லாம் தருண் கூட படிக்கிற பையனோட அம்மா தான் நம்ம சப்ஸ்கிரைபரு. அவங்க வீட்டில் உள்ள செலிப்ரேஷன் நம்ம வேறு லெவலில் எடுத்து போடுறோம். நிறையா கமெண்ட்லாம் இருந்தாங்க, இப்படி பண்ணாதி நல்லா வரும், ரீச் ஆகும், ஸ்பேஜில் நல்லா தெளிவு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. பையன் பேர் என்ன இல்லை, தம்பி பேர் திவின் செல்வம். பிறந்தநாள் புதன்கிழமை. மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள். நவம்பர் 9 ஆன் தி வே திவின் சங்கர் பர்த்டே. எல்லோரும் வந்துடுங்க. சரி, சப்ஸ்கிரைபர்மா பார்ப்போன்னே மறக்காமல் வந்துடும். செலிப்ரேட் வெறித்தனமாக பண்ணுறோம். சரிங்களா? இவன் பர்த்டே அடுத்து, அதுக்கப்புறம் இவன் பர்த்டே. ஒரு வழியா நான் சித்தப்பா குடும்பத்தோட மணல் காட்டானூர் வந்திருக்கோம். எங்கள் தாத்தா பிறந்த ஊர் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கோயில் கூட கொடுக்குறாங்க, குலதெய்வ கோயிலுக்கு. வாங்க பார்ப்போம். வாமாமா வா சித்தப்பா. போட்டு போகலாமா? அங்கே தான் கலத்தி போகணும். சரிப்பா, இந்த வாரமாக எடுத்து கொடு. அது வியாபாரம் தேட்டப்படுது. நண்பர்களே, மணல் காட்டானூரில் நம்ம சப்ஸ்கிரைபர் சகோ நம்ம வாட்ஸ்அப்பில் கான்டாக்டாக இருக்காரு. நான் கூப்பிட்டாரேன். நண்பர்களை வந்ததுக்கு கோயிலில் வயிறார சாப்பிட்டாச்சு, வீட்டுக்கு போக வேண்டியதான். வந்தாச்சு, பேர் போட்டாச்சு, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு டாட்டா போட்டுருவோமா? சகோ யாருன்னு கேட்டிங்கன்னா, மணக்காட்டானூரில் நமக்கு தெரிஞ்ச ஒரே சகோ. போன தடவை வரும்போது நம்பர் வாங்கினேன் வாட்ஸ்அப்பில். லவ் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸாக வைப்பாப்பில், யார் தான் லவ் பண்ணான்னு தெரில. சகோதரி அண்ணனை ரொம்ப தாங்க வைக்காங்க, ஏங்க வைக்காதீங்க. லவ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நண்பர்களை, இன்னைக்கு நம்ம ஆதிலட்சுமிக்கு ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஒன்று போல ராகம் போட்டு படிடா. 1 2 3. ஹாப்பி பர்த்டே ஆதிலட்சுமி.
இவர்களே ஆதிலட்சுமி வாழ்த்து பாட்டு பாடியாச்சு. நீண்ட நீண்ட காலம் நீண்டு வாழ வேண்டும்.